பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 1 நாளாகமம் அதிகாரங்கள் 12, 13 மற்றும் 14 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 12வது அதிகாரத்திலே அநேக படைத்தளபதிகள் தாவீதோடு இணைந்து கொள்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே தாவீதின் கீசின் குமாரனாகிய சவுலின் நிமித்தம் இன்னும் மறைவாய் இருக்கையில் சிக்லாக்கில் இருக்கிற அவனிடத்திற்கு அநேகம் பேர்கள் வந்தார்கள். பெஞ்சமின் கோத்திரத்தில் உள்ள அநேக படை தளபதிகள் வந்தார்கள். யோர்தான் கரைபுரண்டு போகிற 1ஆம் மாதத்திலே இதோ கிழக்கையும் மேற்கையும் பள்ளத்தாக்கில் இருக்கிற யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இந்த தளபதிகள். அவர்கள் தாவீதிடம் வந்து அங்கே சொன்னதான ஒரு காரியத்துக்கு அவருடைய தளபதி, இந்த படைத்தளபதிகளுடைய தலைவன் அமாசாய், அவன் மேல் தேவ ஆவியானவர் இறங்கினார். தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாய் இருப்போம். உமக்கு சமாதானம், சமாதானம். உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கு சமாதானம். உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான். அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை தண்டுக்கு தலைவனாக்கினான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே உடன்படிக்கையின்படி பரிசுத்த ஆவியானவர் சில மனிதர்களுக்கு வல்லமையும் திறமையும் கொடுத்து தேவன் அவர்களை எந்த பணிக்காய் அழைத்திருக்கிறாரோ அதை செய்வதற்கு தகுதிப்படுத்துகிறார். வேதாகமத்தில் பல இடங்களிலும் இதை பார்க்கிறோம். அமாசாயின் விஷயத்திலே அது தீர்க்க தரிசன வரமாக இருந்தது. புதிய உடன்படிக்கையில் இயேசு தம்மை பின்பற்றுகிற யாவருக்கும் அவர்கள் மேல் பரிசுத்த ஆவி வரும் பொழுது அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் வாக்களித்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. தொடர்ந்து எப்ரோனிலே மற்றவர்கள் தாவீதோடு இணைந்து கொள்கிற காரியத்தை குறித்தும் நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய உன்னத ஞானத்திற்கேற்ப அவருடைய வாக்கு தத்தங்கள் நடைபெறுவதற்கு ஒரு காலத்தையும் நேரத்தையும் நியமித்திருக்கிறார். இதை இயற்கை உலகிலும் அவருடைய ராஜ்யத்திலும் நாம் பார்க்க முடியும். அங்கு நியமிக்கப்பட்ட காலங்கள் உண்டு. அதைத்தான் பிரசங்கி 3ஆம் அதிகாரத்திலும் சங்கீத புஸ்தகங்களில் 102வது சங்கீதத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. பருவ காலங்கள் மாறுவதுண்டு. இவை அவருடைய ரட்சிப்பின் நோக்கத்தில் மிக முக்கியமானவை. தேவன் விரைவில் செய்யவிருக்கும் காரியங்களையும் செய்து கொண்டிருக்கும் காரியங்களையும் கண்டுகொள்ளாதபடிக்கு ஜனங்கள் மனக்கண்கள் அவர்கள் பார்க்கக்கூடாதபடிக்கு தடைபட்டிருக்கிறது. காலம் நிறைவேறின பொழுது தம் குமாரனாகிய மேசியாவை அங்கே தேவனாயத்தில் அனுப்பினார். இஸ்ரவேலர் முழுவதும் அதை கண்டு கொள்ளாமல் உணராமல் அவர்கள் அப்படியே இருந்து விட்டார்கள். இதுபோலவே தேவன் தமது நோக்கத்தின் ஒரு பகுதியை செய்து நிறைவேற்றும் போது திருச்சபையும் அதை அறிந்து கொள்வதும் இல்லை, புரிந்து கொள்வதும் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தில் இசக்கார் கோத்திர மக்கள் மட்டும் சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். ஏனெனில் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலும் காலங்களை அறிந்துணர்ந்தவர்கள் இவர்கள் மட்டுமே. அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் தாவீதனை சிங்காசனத்தில் அமர்த்தியதன் மூலம் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். தேவனுடைய காரியங்களையும் நேரங்களையும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படித்தான் நாம் ஆண்டவருடைய நோக்கத்திற்கு இசைந்து செயல்களிலே ஒத்துழைப்பும் மாறிவரும் காலங்களில் தேவனுடைய தரிசனத்தை தழுவி கொள்ளவும் அது நமக்கு உதவி செய்யும். தொடர்ந்து 13வது அதிகாரத்திலே உடன்படிக்கை பற்றி திரும்பவும் கொண்டு வருவதை குறித்து பார்க்கிறோம். 7 மாதங்களுக்கு முன்னரே பெலிஸ்தர் உடன்படிக்கை பற்றி கைப்பற்றி எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். பின்னர் அது திரும்ப அனுப்பப்பட்டு கீரியாத் யாரீம் என்னும் இடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அது எருசலேமிலிருந்து 10 மைல் தூரத்திலே இருந்தது. சவுலின் ஆட்சி காலம் முழுவதும் அது நினைக்கப்படவில்லை. அது மறைவிடத்திலே வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து தாவீது இந்த உடன்படிக்கை பற்றியை கொண்டு வருகிறார். தேவனுடைய கட்டளைக்கு எதிராக இங்கே அவர்கள் செயல்பட்டதினால் ஆண்டவராகிய தேவனுடைய கோபாக்கினை இந்த உடன்படிக்கையை பற்றி எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அங்கே ஏற்பட்டுவிட்டதை குறித்து பார்க்கிறோம். இதோ உடன்படிக்கை பற்றி அங்கே எடுத்துக்கொண்டு வரும் பொழுது ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆசாரியர்கள் அதை சுமக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் கட்டளையிட்டார்.
அந்த பெட்டி அசைந்த பொழுது ஊசா பெட்டியை பிடிக்க கை நீட்டின பொழுது கர்த்தருடைய கோபாக்கினை இறங்கி அங்கே அவன் அடிக்கப்பட்டு அங்கே இறந்து போனான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் அந்த உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டில் வைக்கும் பொழுது அவர் ஆசீர்வதித்தார். தொடர்ந்து 14வது அதிகாரத்தில் தாவீதின் அந்த வீடும் குடும்பமும் இங்கே ஆசீர்வதிக்கப்படுகிற காரியத்தை குறித்து தாவீது பெலிஸ்தரை முறியடிக்கிற காரியத்தை குறித்தும் வேதம் தெரிவிக்கிறது. அருமையான வசனங்களை தியானிக்கிற இந்த நேரத்திலும் கர்த்ததாமே நம்ம ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையின் வெளிச்சத்தை தந்து சர்வவல்லவர் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. ஆமீன், ஆமீன்.